சென்னை ரேஸ் கிளப் சீல்களை அகற்றவில்லை என்று கிளப் நிர்வாகம் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 700 கோடி ரூபாய்க்கு மேல் குத்தகை பாக்கி செலுத்தாததால் நீதிமன்ற உத்தரவுப்படி ரேஸ் கிளப்பிற்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, கூடுதல் விவரங்கள். வணக்கம். வாடகை பாக்கி சுமார் 730 கோடி ரூபாயை செலுத்தவில்லை என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சென்னை ரேஸ் கிளப்புக்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது. தமிழக அரசின் நடவடிக்கைக்கு எதிராக ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருந்தது. குத்தகை ரத்து செய்ததும் காலி செய்ய அவகாசம் வழங்காமல் சீல் வைத்ததற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து குத்தகை ரத்து குறித்து ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி பின் நிலத்தை சுவாதீனம் எடுப்பது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்திற்கு மாறாக கிளப் நுழைவாயிலில் சீல் அகற்றப்படவில்லை என கிளப் நிர்வாகம் தரப்பில் நீதிபதி எஸ் சுந்தர் தலைமையிலான அமர்வு முன்பாக இன்று அவசர முறையீடு ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அப்போது தமிழக தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் கிளப்புக்கு செல்லும் 3 நுழைவாயில்களுக்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டு விட்டதாக விளக்கம் அளித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் உத்தரவாதத்தை மீறி இருந்தால் அது சம்பந்தமாக தனியாக வழக்கு தாக்கல் செய்யலாம் எனவும் முறையீட்டின் அடிப்படையில் எந்த உத்தரவையும் தற்போது பிறப்பிக்க முடியாது என்று கூறி மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.